தமிழக பாஜகவில் விரைவில் முக்கிய நிர்வாக மாற்றம் நடைபெறலாம் என்ற தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதையடுத்து கட்சியின் செயல்பாடுகள் குறித்து தேசிய தலைமையகம் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக தற்போதைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரனுக்கு பதிலாக புதிய தலைவரை நியமிப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பதிவுக்கான போட்டியில் தற்போது மாநில பொதுச் செயலாளர் அஸ்வத்தாமன் முன்னணியில் இருப்பதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் அவர் டெல்லிக்கு அழைக்கப்பட்டு கட்சியின் தேசிய தலைமையுடன் ஆலோசனை நடத்தியது இந்த தகவலுக்கு மேலும் வலு சேர்த்துள்ளது. அதே நேரத்தில் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் நடிகரும் அரசியல்வாதியுமான ஆர் சரத்குமார் ஆகியோரின் பெயர்களும் மாநில தலைவர் பதவிக்கான பரிசீலனையில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. மேலும் இந்த தலைமை மாற்றம் தொடர்பாக கட்சிக்குள் பல்வேறு மூத்த தலைவர்கள் வெவ்வேறு தலைவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. நயினா நாகேந்திரன் ஆர் சரத்குமாருக்கு ஆதரவாக இருப்பதாகவும், முன்னாள் துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் H ராஜா ஆகியோர் வானதி ஸ்ரீனிவாசனை ஆதரிப்பதாகவும், தமிழிசை சவுந்தரராஜன் எல் முருகனுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் அஸ்வத்தாமன் தேசிய தலைமையில் விருப்பத் தேர்வாக உருவெடுத்துள்ளதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த தகவல்களை தமிழக பாஜக தரப்பு அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளது. மாநில பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன், திருப்பதி மாநில தலைமையை மாற்றும் எந்தெந்த திட்டமும் தற்போது இல்லை என்றும், இந்த தகவல்கள் உண்மையற்றவை என்றும் தெரிவித்துள்ளார். மாநில அமைப்பில் எந்த மாற்றமும் பரிசீலனையில் இல்லை என்றும், தலைமை மாற்றம் குறித்து வெளியாகும் செய்திகள் வெறும் யூகங்களே என்றும் விளக்கமளித்துள்ளார். இருப்பினும் கட்சியின் உள்துறை வட்டாரங்கள் வேறு விதமான தகவல்களை கூறுகின்றன. மாநில அமைப்பின் செயல்பாடுகள், தேர்தல் முடிவுகள், தேர்தல் நிதி தொடர்பான சில குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை தேசிய தலைமையகம் தீவிரமாக கவனத்தில் எடுத்துள்ளதாகவும், இதன் அடிப்படையில் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் மாநில அமைப்பில் மாற்றங்கள் அறிவிக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இதுகுறித்து பாஜக தேசிய தலைமையிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை இந்த தகவல்கள் அனைத்தும் உறுதி செய்யப்படாத தகவல்களாகவே கருதப்படுகின்றன.